ஒரு கண்ட்ரி பேர்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா வார் டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன் 1932 வேர்ல்ட் வார் முடிஞ்ச கொஞ்ச டைம்ல ஆஸ்திரேலியன் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட் வந்துச்சு. அது ஹியூமன்ஸால கிடையாது, சோல்ஜர்ஸால கிடையாது, ஈவன் கண்ட்ரிஸால கூட கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் ஈமூஸ்னால. இந்த ஈமூஸ் ஆஸ்திரேலியன் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட கிராப் ஃபீல்டு எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனை உண்டாக்குச்சு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு ஷாக்கிங்கான முடிவெடுத்தாங்க. என்னன்னா சோல்ஜர்ஸ் அனுப்பி ஈமூஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக வித் வெப்பன்ஸோட. அந்த பேட்டில் ஃபீல்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் யூனிஃபார்ம் அண்ட் வெப்பன்ஸோட சோல்ஜர்ஸும் அண்ட் ஆப்போனன்ட் சைடில் எந்த ஹியூமன்ஸும் இல்லாமல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் ஈமூஸோட. இதில் ஹைலைட் என்னன்னா ஈமூஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ஈமூஸ் ஸ்பீட், ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ட்விஸ்ட் என்னன்னா ஹிஸ்ட்ரியில் இது கிரேட் ஈமூ வார்னு ரெக்கார்ட் ஆச்சு. அண்ட் பிலீவ் இட் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன்ஸ் லாஸ்ட் பேர்ட்ஸ். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஹியூமன்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு. பட் நேச்சருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்னு இந்த ஒரு எபிக் ஹூப்ஸ் ஹிஸ்ட்ரி மூமெண்ட் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்.